சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து திருமாலோட அவதாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல பெருமாள் விஷ்ணு அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கப்ப பாருங்க. இன்னைக்கு நரசிம்ம அவதாரம். பெருமாளோட அவதாரங்கள்ல இது 4வது அவதாரம். அசுரன் இரண்ய கசிப்பு நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு வணங்கி வந்தா தன்னோட பிள்ளை பிரகலநாதனை துன்புறுத்திட்டு வந்தான். பிரகலநாதனுக்காக தூண்ல திருமால் சிங்க வடிவத்துல வெளிப்பட்டு அரக்கனையும் கொன்றாரு. ஸ்ரீஹரி எடுத்த வராக அவதாரத்துல தன்னோட உடன்பிறப்பாகிய ஹிரண்யாட்சனை கொண்டுட்டாரு அப்படின்னு கேட்டதுமே இரண்ய கசிபு துயரம் அடைஞ்சான். அதனால அவனுக்கு பரந்தாமன் மேல சொல்ல முடியாத கோபமும் வந்தது. உடனேயே சூலத்தை தன்னோட கையில எடுத்தான். தன்னோட அரக்கர் குல கூட்டத்தை கூட்டி அவங்க கிட்ட, அரக்கர் குல கொழுந்துகளே, நீங்க என்னோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு உடனேயே செயலாற்றணும். என்னோட தமையனோட இறப்புக்கு காரணமான ஸ்ரீ ஹரியையும் தேவர்கள் எல்லாரையுமே அழிக்கணும். நீங்க உடனேயே புறப்பட்டு போய் அந்தணர்கள், தேவர்கள், பசுக்கள் இது எல்லாத்தையும் துன்புறுத்தி கொள்ளுங்கன்னு சொன்னான். இரண்ய கசிபுவோட கட்டளையை ஏற்ற அரக்கர்கள் நோன்பு விரதம் நோற்ற பெரியோர்களையும் அந்தணர்களையும் கொன்று குவிச்சாங்க. யாராலையுமே வெல்வதற்கரிய வீரத்தை தான் பெற்றதால அன்றி ஸ்ரீஹரிய ஒழிக்க முடியாது அப்படின்றத உணர்ந்தான். அழியாத ஆயுளையும் 3 உலகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமையையும் வேண்டி பரமனை நோக்கி தவம் செய்ய தொடங்கினான். மந்திரமலை சாரலுக்கு வந்தான். கால் கட்டை விரலை தரையில ஊன்றி நின்னான். கைகளை மேல தூக்குனான். விண்ணுலகை நோக்கி நின்றான். ஊழி காலத்துல காணக்கூடிய சூரியனோட ஒளி கிரகணங்களை போல செஞ்சடை விரிய காட்சி கொடுத்தான். அவன் உக்கிரமான தவத்துல பிரம்மதேவனை நோக்கி ஆழ்னான். நாட்கள் நகர்ந்தது, வருஷங்கள் பல ஓடுனது. இவனோட தவத்தால எழுந்த யோகாக்னியோட தவிப்பை தாங்க முடியாம சகல ஜீவ ராசிகளும் வருந்த ஆரம்பிச்சது. தலையில இருந்து மேக கூட்டங்கள் போன்ற புகை மண்டலமும் எழுந்தது. 3 உலகத்தையும் அது சூழ ஆரம்பிச்சது. ஆறுகளும் சமுத்திரங்களும் கொந்தளிச்சது. திசைகள் எங்கும் ஒரே தீப்பொறி கக்கி அனல் எரிந்தது. தேவர்கள் அவனோட தவ பலத்தினால தாங்கள் பஸ்பமாகி விடுவோமோ அப்படின்னு பயந்தாங்க. தேவர்கள் உடனேயே பிரம்மா கிட்ட போய் முறையிட போனாங்க. பிரம்மா கிட்ட, தேவதேவா, உங்களோட பதவிக்கு ஆபத்து தரக்கூடிய வகையில இரண்ய கசிபு தவம் மேற்கொண்டுட்டு இருக்கான். அவனோட தவத்தால உண்டாகக்கூடிய அக்னிய எங்களால தாங்க முடியல. உடனேயே அவனோட தவத்தை நிறுத்துறதுக்காக ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. தேவர்கள் சொன்னதை கேட்ட பிரம்மா மந்திரமலை சாரலுக்கும் வந்தாரு. அங்க இரண்ய கசிபு இருந்த இடத்துல புற்றும் புதர்களும் மூடி கிடந்தது. எறும்பு அரித்த தோலும் சதையும் மிஞ்சி எலும்பு கூட இருந்தான். அவனை இந்த நிலையில பார்த்து, இரண்யா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளுன்னு சொன்னாரு. அவன் மேல தன்னோட கமண்டல தீர்த்தத்தையும் தெளிச்சாரு. கட்டையில் மூண்ட தீயன கசிபு வெளியில வந்தான். உருக்கி வார்த்த பொன்மேனியோட பிரம்மதேவனை வணங்கினான். லோக பிதாவே, உங்களோட சிருஷ்டி எதனாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம எனக்கு உள்ளும் புறமும் பகலிலும் இரவிலும் விண்ணிலும் பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது. எந்தவித ஆயுதங்களாலும் பிராணிகள், மனிதர், தேவர், அசுரர்களாலையும் எனக்கு சாபு வரக்கூடாது. தேவர்களாலையும் ஜெயிக்க முடியாதபடி நல்ல வல்லமைய வீரத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்கான். எனக்கு நிகர் நானாகத்தான் இருக்கணும். 3 உலகத்தையும் நானே கட்டி ஆளணும். லோக பாலகருக்குள்ள தேவராகிய தாங்கள் அனுபவிக்கக்கூடிய பெருமையை நான் அடையணும்னு கேக்குறான். யோகம், சமாதி, தவம் முதலியவற்றால ஏற்படக்கூடிய சக்திகள் அனைத்துமே எனக்கு வர செய்யணும்னு வரம் கேட்டான். பிரம்மாவும் வேற வழி இல்லாம அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. இரண்ய கசிபுவுக்கு இப்படி ஒரு வரத்தை பிரம்மா கொடுத்துட்டாரு அப்படின்னு தேவர்கள் எல்லாருமே வருத்தம் அடைஞ்சாங்க. வரத்தை பெற்று திரும்பின இரண்ய கசிபு தன்னோட எண்ணத்தை உடனடியா நிறைவேற்றி கொண்டான். தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரனை விரட்டினான். சொர்க்கலோகத்தையும் தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துட்டான். தேவேந்திர சிம்மாசனம் ஏறி அமராவதி பட்டினத்து அரண்மனையில வாசம் செஞ்சான். வேள்விகள் மூலமா வரக்கூடிய அவிர்வாகம் முழுவதையுமே அவனே கிரகித்து கொண்டான். 3 உலகையும் பல்லாண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சான். அவனால இழைக்கப்பட்ட தீமைகள், கொடுமைகளை பெருமாள் கிட்ட சென்று தேவர்களும் முறையிட்டாங்க. காலம் காலமா அனுபவிச்ச தேவர்களோட தியானத்தால ஸ்ரீமத் நாராயணன் அவங்களுக்கு அனுக்கிரகம் செஞ்சாரு. விரைவிலேயே அவனை வதைக்கிறத அவங்களுக்கு அசரீரி மூலமா தெரிவிச்சாரு. இந்த அரக்கர்களோட அரக்கனாகிய இரண்ய கசிபுவோட கொடுங்கோல் ஆட்சியை நான் அறிவேன். அதுக்கு ஆவண செய்கிறேன், கொஞ்சம் பொறுத்திருங்கள். எவன் தேவர்கள், பசுக்கள், வேதங்கள், வேதியர் இவங்க எல்லார் மேலும் என்னிடமும் பகைமை தலை தூக்குமோ அப்போ அவன் அழிஞ்சு போவான். அந்த அரக்கராஜன் தன்னோட மகன் பிரகலநாதனை துன்புறுத்துவான். அப்போ நான் அவனை கொல்ல சித்தமாவேன் அப்படின்னு சொன்னாரு. இரண்ய கசிபுவுக்கு கிலாதன், பிரகலநாதன், அணுகிலாதன், சமகிலாதன் அப்படின்னு 4 புதல்வர்கள் பிறந்தாங்க. அவங்கள பிரகலாதன் மட்டுமே சிறந்த விஷ்ணு பக்தனா எப்பவுமே ஸ்ரீமத் நாராயணோட பெயரையே உச்சரிச்சுட்டு இருந்தான். அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு சண்டன், அமர்கன்னு 2 பிள்ளைகள். இரண்ய கசிபு அவங்கள தன்னோட புதல்வர்களுக்கும் மற்றும் அரசியல் அதிகாரிகளுடைய குமாரர்களுக்கும் ஆசிரியரா இருந்து பணியாற்ற செஞ்சான். ஒரு நாள் கசிபு தன்னோட செல்வ குமாரனை
மடியில அமர்த்தி கொஞ்சி மகிழ்ந்தான். அந்த சமயம் குமாரா, நீ இத்தனை நாளும் என்ன கற்றாய், அவற்றை எனக்கு சொல் அப்படின்னு கேட்டாரு. அப்பா, நான் கற்ற அனைத்தையுமே எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னான். கசிபும் அதே மாதிரி மனிதனுக்கு நலம் தருவது எது அப்படின்னு கேக்குறான். எவர் ஆசை பற்று இது எல்லாத்தையும் அறவே விட்டுட்டு அவைகள் எல்லாமே வெறும் மாயை, மாறாக ஸ்ரீஹரியே மெய்யான பொருள், அவரோட திருவடியை சரணடைறவங்க பாக்கியம் பெற்றவர்கள் சொன்னா பிரகலாதன். பரம விரோதியான ஸ்ரீஹரியோட பேரை உச்சரிக்கிறானே அப்படின்னு சிறுவனை கடிஞ்சு அவனுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியரை வர சொல்லுங்கன்னு சொன்னான். நாங்க பல முறை என்ன சொல்லி கொடுத்தாலும் அத காதுல போட்டுக்காம எல்லாமே ஸ்ரீஹரியோட செயல் அப்படின்னு எங்களோட வார்த்தைகள் உதாசீனம் செஞ்சான். இத உங்ககிட்ட எப்படி சொல்றது அப்படின்றதான் இத்தனை காலம் நாங்க தயங்கி நின்னோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ அந்தணர்கள் இவனுக்கு தவறா கற்றுக் கொடுத்திருக்காங்க, மத்தபடி சின்ன பையன், இவனுக்கு இது தெரிய நியாயம் இல்லை, அதனால யாருமே அணுகாதபடி இனி தனிமையில அமர்த்தி பாடம் கற்பீங்கள் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டான். அதுக்கப்புறமா பிரகலநாதனோட அறிவு கூர்மையை பார்த்து அவங்கிட்ட ஆசிரியர்கள் கேட்டாங்க, அப்பனே பிரகலாதா, மத்தவங்க யாருக்குமே இல்லாத இந்த மாறான புத்தியை உனக்கு யார் கற்பித்தது, இல்லன்னா உனக்கு தானா வந்ததா, உண்மையை சொல் அப்படின்னு கேட்டாங்க. நான் நீ என்னைக்குமே பிரித்து பார்க்கக்கூடிய புத்தி வெறும் மாயைதான், அவன் அருளால் பேதம் என்பது வெறும் பொய், அவனே மெய், இதை தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கற்பித்தவன், கற்ற பொருள், கற்றதோட பயன் எல்லாம் அந்த ஸ்ரீஹரிய, அவரை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொன்னா பிரகலாதன். அதுக்கப்புறமா அறம் பொருள் இன்பம் பற்றி பாடம் சொல்லி கொடுத்துட்டு அவனோட தந்தை கிட்டையும் அழைச்சிட்டு போனாங்க. மறுபடியும் கசிபு பிரகலாதன் கிட்ட, பிரகலாதா, நீ படிச்சதுல ரொம்ப சிறப்பான ஒண்ணு சொல்லு கேக்குறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிரகலாதன், ஹரியோட கதைகளை கேட்கணும், அவனோட லீலைகளை வாயார பேசணும், ஹரியோட உருவத்தை நினைக்கணும், ஹரியோட சேவையே உத்தமம், ஹரி பூஜையே சிறந்தது, காலம் முழுவதும் ஹரிய பின்பற்றணும்னு சொல்லி ஹரிய பற்றி புகழ்ந்து பேசினான். அந்தணர்களே, நீங்க ஆசிரியர்களா இருந்து இதத்தான் கற்றுக் கொடுத்தீங்களா அப்படின்னு கடுமையான குரல்ல கசிபு கர்ச்சித்தான். ஆசிரியர்கள் நடுநடுங்கி, அரசே, நாங்க இத கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னாங்க. உடனேயே குருமுகமா அன்றி இதையெல்லாம் நீ யாருகிட்ட கற்றாய் அப்படின்னு கேட்டான் கசிபு. அதுக்கு பிரகலாதன், தந்தையே, உலக இன்பங்கள் ஆசைப்பட்டு உழல்பவங்களுக்கு யார் சொல்லியும் பக்தி வராது, தானாகவும் பக்தி ஏற்படாது, அதனால முற்றும் துறந்த தொண்டர்களுக்கே இறைவனை அறியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். இப்படி ஹரியோட நாமத்தையே உச்சரிக்கக்கூடிய இந்த பிள்ளை எனக்கு தேவையே கிடையாது, இவனை கொண்டுடுங்கன்னு சொல்லி ஆணையிட்டான். அவனை எப்படி எல்லாமோ கொல்ல முயன்றும் இரணியனோட ஆட்களால பிரகலநாதனை ஒன்றுமே செய்ய முடியல. உடனே தன்னோட குலகுரு சுக்கராச்சாரியர்கிட்ட இதை பற்றி கேட்டே ஆகணும் அப்படின்ற முடிவோடு சிறுவனை ஆசிரியர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு சுக்கராச்சாரியர்கிட்ட போனா இரண்யன். ஆசிரியர்கள் ரொம்ப கண்டிப்போட அவனுக்கு அசுர தர்மங்களை உபதேசிக்க முயற்சி செஞ்சாங்க. இவனோ தன்னோட சக மாணவர்களோட விளையாடுறதுக்கு புறப்பட்டான். பிரகலநாதன் தன்னோட சகாக்களுக்கு ஸ்ரீ ஹரியோட பெருமையையும் புகழையும் எடுத்துரைச்சிட்டே இருந்தான். அப்போ அந்த மாணவர்கள், பிரகலாதா, குருவோட உபதேசம் பெறாமல் இப்படி ஞானம் பேசக்கூடிய அறிவு உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாங்க. தோழர்களே, என்னோட தந்தை பிரம்மாவை குறிச்சு அதீத பராக்கிரமும் அழியா வாழ்வும் வளமும் தேடி மகேந்திர கிரிச்சாரல்ல உக்கிரத்தவம் இயற்றினாங்க. அந்த சமயம் அவருக்கு பயந்து இருந்த தேவர்கள் தைரியத்தோட தத்தம் இருப்பிடம் வந்து அசுரர்களை தாக்கினாங்க. அசுர தலைவராகிய என்னோட தந்தை இல்லாத காரணத்தால அசுரர்கள் தேவர்கள் கிட்ட தோற்று ஓடினாங்க. இந்திரனோ அசுரேந்திர பட்டணத்தை சூறையாடினான். அந்த சமயம் கர்ப்பவதியாகிய என்னோட தாயாரை பிடிச்சு இழுத்துட்டு போனாங்க. வழியில நாரத மகரிஷி அவரை சந்திக்க நேர்ந்தது. இந்திரனே, நீ கர்ப்பவதியான பெண்ண, அதுலயும் நிராதாரமான ஒரு பெண்ணை இப்படி வருத்துறது தகாது, இவர் பிறர் ஒருத்தரோட மனைவி அப்படின்னு நாரதர் இந்திரனை பார்த்து கேட்டாரு. இந்திரன் வணங்கி மகரிஷிய, அசுர மகரிஷியான இவளோட கர்ப்பத்துல தேவர்களை வதைக்கக்கூடிய சிசு உருப்பெற்றுட்டு வருது, இவளுக்கு நான் தற்சமயம் எந்த கேடும் செய்ய போறது கிடையாது, அவள் கருத்தரித்ததுக்கு அப்புறமா என்னோட எதிரிய முளையிலேயே கிள்ளிட்டு இவளை பாதுகாப்போட அனுப்பி வைப்பேன்னு சொன்னான். இந்திரனை, நீ நினைக்கிறது முற்றிலும் தவறு, இவரோட கருவறையில வளரக்கூடிய சிசு அசுரகுல பிறப்பா இருந்தாலும் அந்த சிசு சிறந்த பாகவத உத்தமனா விளங்க போறான். ஸ்ரீ ஹரியோட அளபெற்ற பக்தி கொண்டு அனைவராலையும் போற்றப்படுவான். அவனால உனக்கோ தேவர் குலத்துக்கோ எந்தவித தீங்குமே ஏற்படாதுன்னு சொன்னாரு நாரதர். இதை கேள்விப்பட்ட இந்திரன் மகிழ்ச்சி அடைஞ்சான். நாரதரே, தங்கள் கருத்துப்படி இவ்வளவு பாதுகாப்போட அவளோட இருப்பிடத்துக்கு நான் அனுப்பிடுறேன்னு சொல்லி அவளோட காலடியை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறமா என்னோட தாயாரை நாரதர் தன்னோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் ரட்சித்தாரு. என்னோட தாய் கர்ப்பவதியா இருந்ததுனால அவளுக்கு தர்மங்களை உபதேசமும் செஞ்சாரு. என்னோட தந்தை தமம் முடிஞ்சு திரும்பினதுமே அவளை அனுப்பி வச்சாரு. அந்த சமயம் கேட்ட உபதேசங்களை என்னோட தாயார் தந்தை மேல இருக்கக்கூடிய பற்றுதலால மறந்துட்டான். ஆனா கருவில இருந்தேன்னா அந்த உபதேசங்களை கேட்டேன், அதை மறக்கல.
அதனாலதான் நான் பிறக்கிறப்பவே ஸ்ரீமத் நாராயணன் கிட்ட அளவற்ற பக்தியோடவே பிறந்தேன். தோழர்களே, பிறப்பு, உருவாதல், வளர்தல், இளைத்தல், நசித்தல், இறப்பு, இந்த ஆறுமே இந்த உடம்புக்கு மட்டுமே உரியது, ஆத்மாவுக்கு அல்ல அப்படின்றத நீங்க மட்டுமே உணரணும். நம்மளோட பக்தியால மட்டும்தான் நாராயணனை சந்தோஷம் அடைய செய்ய முடியும். தீய குணங்களை விட்டுட்டு நாள்தோறும் ஹரிபஜனை செய்யணும்னு சொன்னா. இப்படி பாடம் தீர்க்க வந்த பிள்ளைகள் கிட்ட பிரகலாதன் ஹரிபஜனை செய்யறத அறிஞ்ச ஆசிரியர்கள் இரண்யன் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. கடும் கோபம் அடைஞ்ச இரண்யன் பிரகலாதனை இழுத்துட்டு போய் வரும்படி ஆணையிட்டான். பிரகலாதன் வந்ததுமே இடி முழங்குறது மாதிரி கர்ஜித்தான். 3 உலகங்களும் என்னோட பெயர் சொன்னாலே நடுநடுங்குது. சகல லோகங்களும் எனக்குள்ள அடங்கி கிடக்குது. தேவாதி தேவர்கள் எல்லாம் என்கிட்ட மதிப்பு வச்சு என்னோட பேச்சை கேட்டு நடக்கிறாங்க. அப்படி இருக்க பரம விரோதியான ஸ்ரீஹரி என்னை விட எந்த விதத்துல மேலானவன் ஆகிட்டான் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பிரகலாதன் தந்தையை தலை தாழ்த்தி வணங்கினபடியே, தந்தையை நீங்க லோகாதிபதி தான், தேவர்களும் உங்களுக்குள்ள அடக்கம் தான். ஆனா ஸ்ரீஹரி ஒருத்தர் தான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதியானவர். அவரே சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், இந்த 3 தொழிலுக்கும் அதிபதி. அப்படி இருக்க அவரை விட தாங்கள் எந்த விதத்துல நீங்க உயர்ந்தவர்னு சொல்ல முடியும்? இத கேட்டு கோபம் அடைஞ்ச இரண்யன், மடப்பதரே, எங்கேயுமே நிறைந்திருக்கக்கூடிய உன்னோட ஹரி இப்போ எங்க இருக்கிறாருன்னு கேக்குறான். தந்தைய அவர் சர்வ வியாபி, அவர் இல்லாத இடமே இல்லைன்னு சொன்னா பிரகலாதன். இத கேட்டு கசிபு கடகடவென சிரிச்சான். டே பிரகலாதா, உன்னால பிரலாபிக்கப்படக்கூடிய அந்த ஹரி எங்கேயுமே இருக்கிறான்னு சொன்ன சரி, இப்போ சொல், இதோ என்னோட எதிர இருக்கக்கூடிய ஸ்தம்பத்துல இருக்கிறானா இல்லையா, அத பாப்போம். இப்பவே நான் உன்னை தலை வேறாகவும் உடல் வேறாகவும் போகப்படி என்னோட உடை வாளால வெட்டி எரிய போறேன். நீ சரண் புகுந்த அந்த ஸ்ரீஹரி நாராயணன் உன்னை வந்து காப்பாத்தடும் சொல்லி பிரகலாதனை மிரட்டினான். தன்னோட சிம்மாசனத்துல இருந்து இறங்கி வந்து எதிர இருந்த அந்த தூணை குத்திட்டு தன்னோட உடைவாளை ஓங்குனவர் நின்றான். அப்பவே அண்டமே பிளந்து விட்டது மாதிரி ஒரு பேரரவம் அந்த தூண்ல இருந்து எழுந்தது. அந்த ஓசை கேட்டு பிரம்ம தேவாதியர் அண்டங்களே அழிந்தது போல அஞ்சு நடுங்குனாங்க. தன்னோட மகனை வெட்டக்கூடிய வெறியில நின்ற அசுரேந்திரனுக்கு அந்த பேரொலியோட காரணம் தெரியல. தாங்கிட்ட அளவில்லா பக்தி கொண்ட பாலகன் பிரகலாதனோட சொல்ல மெய்யாக்க பறந்தாமன் அந்த தூணை பிளந்து வெளியில வந்தாரு. அவரோட தோற்றத்தை கண்ட இரண்ய கசிப்பு அதிர்ந்து போய் நின்னான். இது என்ன தோற்றம்? இது மனித உருவமே இல்ல, மிருக உருவமும் இல்ல, மனித சிங்கம் போல தெரியுது அப்படின்னு நினைச்சு திகைச்சு போய் நின்னான். நரசிம்ம மூர்த்திய அவதாரம் எடுத்த ஸ்ரீமத் நாராயணனோட தோற்றத்தை கண்ட இரண்யன் அச்சமுற்றான். அந்த நரசிம்ம மூர்த்தியோட தோற்றத்தை உற்று கவனித்தான். விண்ண தொடுறது மாதிரி நீண்டு வளர்ந்த நெடுமேனி, பிடரி தலை மயிர்களால தடித்த முகம், வீங்கிய கழுத்து, முகத்துல உருக்கி வார்த்த பொன் போன்ற கண்கள், பெருமலை குலை போல தெரிந்திருக்கக்கூடிய வாய், அதுல கோரை பற்கள், கூர்ந்த வால் போல தொங்கக்கூடிய நாக்கு, தூக்கி நின்ற காதுகள், விரிந்த மார்பு, குறுகிய இடை, கூரிய ஆயுதம் போன்ற நீண்ட நகங்களோட கூடின கைகள், யாருமே கிட்டக்க போக பயப்படப்படக்கூடியான தோற்றம். ஸ்ரீஹரியோட தோற்றத்தை கண்ட அசுரர்கள் நாலாபுறமும் ஓடுனாங்க. இத கண்ட இரண்யன் தன்னை கொல்ல ஸ்ரீஹரி எடுத்த அவதாரமே இது அப்படின்றத உணர்ந்தான். தன்னோட கதைய கையில ஏந்தி நரசிம்மரை எதிர்கொண்டு மோதினான். ஆனாலும் கதையால தன்னை புடைக்க வந்த கசிபுவ கைகளால நரசிம்மர் பற்றி எடுத்தாரு. அவனை தன்னோட தொடை மேல வச்சுட்டு கூர்ந்த தன்னோட நீண்ட நகங்களால இரண்ய கசிபு உடலை கீறி கிழிச்சாரு. ரத்தம் பீறிட்டு பாஞ்சது. நரசிம்மரோட முகம் அக்னி பிளம்பா காணப்பட்டது. அவர் சிம்மாசனத்துல அமர்ந்திருந்தாலும் அவரோட உக்கிரமான கோபம்ன்றது தனியல. நரசிம்ம மூர்த்தியோட அகோர தோற்றத்தை பார்த்து அவர்கிட்ட நெருங்கவே எல்லாருமே அஞ்சினாங்க. ஒவ்வொருத்தரும் அவருக்கு வந்தனம் செஞ்சாங்க. ஸ்ரீஹரியோட சீற்றம் குறையாததால தேவர்கள் ஸ்ரீதேவியை அங்க வரும்படி கேட்டுக்கிட்டாங்க. அன்னையும் வந்து அடங்காத கோபத்தை கண்டு அஞ்சினா. அந்த நேரம் பிரகலாதன் கிட்ட பிரம்மா சொன்னார், அப்பா பிரகலாதா, ஸ்ரீஹரிக்கு உன்னோட தந்தை மேல கொண்ட கோபம் இன்னும் தணிஞ்சதா தெரியல, நீ அவர்கிட்ட போய் சாந்தப்படுதுன்னு சொன்னாங்க. அவனும் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து நரசிம்ம மூர்த்தி கிட்ட போனான். கை கூப்பி நின்னான். அவரோட திருவடி தொட்டு தரையில விழுந்து வணங்கினான். தன்னோட பாதங்களை பிடிச்ச பிரகலாதனை பார்த்து ஸ்ரீஹரி மனம் உருகினாரு. அவனோட தலைமையில தன்னோட தாமரைக்கரம் வச்சு வாழ்த்தினாரு. பெருமாள் திருக்கரம் தீண்டினதுமே அவனுக்கு மின்னல் என மெய்யறிவு பிறந்தது. மயிர் கூச்செறிய தன்னோட மனம் மகிழ்ந்து கண்ணீர் மல்க துதி பாடினான். அது போல பிரகலாதன் தான் அடைய விரும்பக்கூடிய பதவிய எல்லாருக்குமே அனுகிரகிக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டத எல்லாருமே பாராட்டினாங்க. நரசிம்மரோட மனமும் மகிழ்ந்தது. துதித்து நின்ற பாலகன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்டாரு. அவனோ என்னோட மனதுல எந்தவித கோரிக்கையும் இல்லாமல் இருக்கும்படி தாங்கள் திருவருள் புரிய வேண்டும் வேண்டி கேட்டுக்கிட்டான். மனம் மகிழ்ந்த மாதவன் பிரகலாதனை அசுரேந்திரனுக்கு அரசனா இருக்கும்படி அனுகிரகித்தாரு. நீ பிறந்த புண்ணியம் உன்னோட தகப்பனோடு 21 மூதாதையருக்கும் கடை தேடினர் அப்படின்னு அருளி செஞ்சாரு.
பிரகலாதன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை செஞ்சா. பிரம்மாதி தேவர்கள் முன்னிலையில முனிவர்கள் ஆசையோட சுக்கராச்சாரியார் பிரகலாதனை அசுரேந்திரனா முடிசூட்டினாங்க. நரசிம்ம மூர்த்தியை தியானம் செய்யறவங்க தன்னோட பகைவர்களை எளிதில் வெல்ல முடியும். ஸ்ரீஹரியை அனுஷ்டிக்கிறவங்க மேன்மை அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு மற்றொரு நல்ல தலைவரை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.